தமிழக வாழ்வுரிமை கட்சி, நீங்க ஆங்கிலத்துல டிவிகே, விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவங்களும் டிவிகே அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. நான் இந்த கட்சியை 2012ஆம் ஆண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சி, ஆங்கிலத்தில் டிவிகே சுருக்கம் என்பதை பதிவு செய்திருக்கிறார். இவர் தாவாக்கா என்று கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் அதனுடைய சுருக்கம் டிவிகே என்று வைத்த போதே நான் உடனடியாக விஜய்க்கும் வழக்கறிஞர் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன். இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்பினேன். அனைத்து பத்திரிகை ஊடகங்களுக்கும் கூட அந்த செய்தியை நான் தெரிவித்தேன். தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று ஒன்று பதிவு செய்யப்பட்டு அது தனித்து சில தொகுதிகளிலே போட்டியிட்டு வைப்புத் தொகையை நான் 2016இல் பெற்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட சுமார் 32,000 வாக்குகளை பெற்றிருக்கிறேன். ஆங்கிலத்தில் டிவிகே சுருக்கத்துடன் தான் எனக்கு தேர்தல் ஆணையம் கேமரா என்கிற ஒரு சின்னத்தையும் ஒதுக்கி தந்தது. அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் நான் இத்தனை கடிதங்களை எழுதியும் நான் வக்கீல் மூலமாக நோட்டீஸ் சர்வே பண்ணியும் கூட இன்றைக்கு நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்பது டிவிகே என்று வருகிறது. இது மாதிரி ஆல்ரெடி சீனியாரிட்டியின் அடிப்படையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஒரு 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் அவர் நிறுவனமாக கொண்டு இந்த கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று அதை மாற்றியிருக்க வேண்டும். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, தேர்தல் ஆணையம் அதை செய்யவே இல்லை.